திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சேர்வலாறு அணையில் பராமரிப்பு பணிகளை செய்வதற்காக தண்ணீரை தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிட்டுள்ளனர். 2 நாளில் 24 அடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. மாநிலம் முழுவதும் கடும் வறட்சி நிலவும் நிலையில் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடாமல் மொத்தமாக திறந்து பொதுப்பணித்துறையினர் வீணாக்கி வருவதாக விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஆல்வினிடம் தகவல்களை கேட்கலாம். ஆல்வின், 2 நாட்களில் மட்டும் அணையின் கொள்ளளவில் 20% அளவு தண்ணீர் வீணானதற்கு என்ன காரணம்? வணக்கம் சர்மிளா. திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரதானமான 3 அணைகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அமைந்திருக்கின்றன. பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு ஆகிய 3 அணைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலேயே அமைந்திருக்கிறது. இதில் மிகவும் பிரதானமான அணை, அதாவது மின்சார உற்பத்திக்கும் பயன்படக்கூடிய ஒரு அணையாக இருக்கக்கூடியது சேர்வலாறு அணை. அந்த அணை மின்சாரத்துறையும் பொதுப்பணித்துறை இருவரினுடைய பங்களிப்போடு அந்த அணை என்பது பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அணையிலிருந்து மின் உற்பத்தியும் அங்கு எடுக்கப்படும். அதே போன்று குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அணைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாகவும் அந்த அணை இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்திற்கும் பயன்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த அணை தொடர்ந்து கடுமையான வறட்சியில் சிக்கிக் கொண்டிருந்த நிலையிலெல்லாம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்த விதமான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் கடந்த 2012ஆம் ஆண்டே 8 கோடி இந்த அணையை பராமரிப்பதற்காக தமிழக அரசினுடைய சார்பிலே ஏற்படுத்தப்பட்டும் அதை செலவு செய்யாமல் இன்றைய தினம் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இந்த பராமரிப்பு பணிகளை துவங்கி இருக்கிறார்கள். அணையில் சட்டரை பழுது பார்க்கக்கூடிய பணிகளை இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மின்சாரத்துறை அதிகாரிகளும் இணைந்து மேற்கொள்வதனுடைய காரணமாக அவர்களுடைய பராமரிப்பு பணிக்கு இடையூறாக தண்ணீர் இருப்பதாக கருதி ஏறத்தாழ 2 நாட்களில் மட்டும் 24 அடி தண்ணீரை வீணாக தாமிரபரணி ஆற்றிலே திறந்து விட்டிருக்கிறார்கள். இது மிகவும் வறட்சியான காலகட்டத்தில் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்ற போது விவசாயிகளும் பொதுமக்களும் ஒரு கடுமையான ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை விவசாய சங்கத்தினர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு முதலாவதாக பேசலாம். கனகராஜ் என்பவர் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். தொடர்ந்து உங்களுக்கு 3 பூ விளையாம இருந்துட்டு இருக்கு. குடிநீர் தட்டுப்பாடும் கடுமையான இருக்குது. இந்த நிலையில 2 நாள்ல 24 அடிகளை திறந்து விட்டிருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது குடிநீருக்கே நாங்கள் திண்டாடிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப வறட்சியில் இருந்துச்சு, தண்ணியே இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். 3 போகமாக திருநெல்வேலி பாளையங்கால் பகுதியில் 3 போகம் விளையவே இல்லை. அப்படி குடிநீருக்கு தண்ணீரும் மாடு ஆடு குடிக்க கூட தண்ணி இல்லை, அவ்வளவு கஷ்டமாக பட்டுட்டு இருந்தோம். அப்போமெல்லாம் இந்த பராமரிப்பு பண்ணாமல் தொடர்ந்து 4 மாதம் சும்மா கிடந்த நேரமெல்லாம் பராமரிப்பு பண்ணாமல் இப்போ தான் மழை பிடிப்பு நேரம், தண்ணீர் தேங்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் பிடபிள்யூடியும் எலக்ட்ரிசிட்டியும் சேர்ந்து அதை பராமரிப்பு பண்ணுறாங்க. இது பராமரிப்பு பண்ண நேரமே இல்லை. தண்ணீர் தேங்க வேண்டிய நேரத்தில் திறந்து விட்டுருக்காங்க. அது வீணாக அது விளைநிலத்துக்கும் நாற்றுப்பாகலை விளையாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வீணாக அது தரிசு நிலங்களை பாய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் நோய், கொசு உற்பத்தியாக நோய் தான் வருமா தவிர வேறு எதுவும் வராது. தண்ணீர் வீணாக போய்கிட்டு இருக்குது. ரொம்ப கடினமாக இருக்குது. அதாவது இதுக்கு திறந்து விட்டுறோம்னு சொல்லி ஒரு பாளையங்காலை திறந்து விட்டால் கூட நாங்கள் விவசாயத்துக்காக ஏற்பாடு பண்ணோம். அதையும் செய்யாமல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஆற்றுல திறந்து விட்டுருக்காங்க. அது வீணாக போகுது, கடலுக்கு போகுது. இதை தான் உபரி நீர்னு நினச்சி இந்த கொக்கோ கோலா இவங்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்களுக்கு. இந்தியாவிலேயே உபரி நீர் பாயிற ஒரே நதி பிரம்மபுத்திரா மட்டும்தான் நதிநீர் ஆணையம் சொல்லியிருக்குது. இவங்க என்னன்னா எந்த இதில் உபரி நீர்னு கொக்கோ கோலா கொடுக்குறாங்க. இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணியை வியாபாரமாக்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க. எந்த மக்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க. அது எஸ்பெஷலி விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம். பொட்டல் விவசாயி கனகராஜ் சார்பாக பேசுகிறேன். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சேர்வலாறு அணையை பொறுத்த வரையில் அந்த அணையில் உபரி நீராக இருந்தால் குறைவான தண்ணீர் இருக்கும்போது பாபநாசம் அணைக்கு அந்த தண்ணீரை திருப்பி சேமிப்பதற்கான வழிவகை என்பது அந்த அணையில் முன்பு ஒரு காலத்திலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் இந்த தாமிரபரணி ஆற்றிலும் கண்ணடையன் கால்வாயிலும் 61 அடியிலிருந்து 37 அடியாக குறைத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இணைந்திருக்கிறார்கள். மோகன் என்பவர் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், சேர்வலாறுல இருந்து பாபநாசத்துக்கு இந்த தண்ணியை திருப்பி சேமிக்கிறதுக்கான வழி இருந்தும் இதை செய்யாம பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தாமிரபரணி ஆற்றிலும் கண்ணடியன் கால்வாயிலும் இந்த தண்ணியை திறந்து வீணாக்கி இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க? சார், சேர்வலாறு அணைக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரொம்ப காலமே ஆகிப்போச்சு. ஆனால் ரொம்ப காலமாக ஆனதுக்கு பிறகு கூட இதுவரைக்கும் 8 கோடி ரூபாயை சேர்வலாறு அணையை தூர்வாருவதற்காக பராமரிப்பு செய்வதற்காக எந்த விதமான ஏற்பாடையும் செய்யாமல் இன்றைக்கு மழை வருகிற இந்த நேரத்தில் தண்ணீரை எல்லாம் சேர்வலாறு அணையில் இருக்கிற அந்த தண்ணீரை எல்லாம் ஆற்றிலே திறந்துவிட்டு இப்போது நாங்கள் பராமரித்து செய்ய போகிறோம் என்று சொல்வது முழுக்க அரசாங்கம் ஒதுக்கிய அந்த 8 கோடி ரூபாய் பணத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் ஆட்சியாளர்களும் கொள்ளையடிப்பதற்குத்தான் வழிவகை செய்கிறது.
அது மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்ட மக்கள் ஏற்கனவே குடிநீருக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயத்துக்கு கடுமையாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் இந்த தண்ணீரை கொஞ்சம் கூட தண்ணீர் கிடையாது, கொக்கோ கோலா பெப்சியை எதிர்த்து அந்த குடிநீரை கொக்கோ கோலா பெப்சிக்கு வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி பல போராட்டங்களையும் பல இயக்கங்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உயர்நீதிமன்றம் எல்லாம் கொக்கோ கோலாவுக்கு பெப்சிக்கும் தண்ணீரை கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் உத்தரவு போட்டார்கள். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்நீதிமன்றமே கொக்கோ கோலாவுக்கும் பெப்சிக்கும் தண்ணீரை வழங்கலாம் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இப்படி ஒரு தண்ணீரை எல்லாம் திறந்து விடுவது கொக்கோ கோலா பெப்சிக்கு முழுக்க பொதுத்துறை பணி அதிகாரிகள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். சேர்வலாறு அணை என்பது முன்னாலேயே தூர்வாரி இருக்க வேண்டும், தூர்வாராமல் இருப்பது என்பது இன்றைக்கு தூர்வாருவது முழுக்க தூர்வாருகிறேன் என்கிற பெயரில் அந்த பணத்தை கொள்ளையடிப்பதற்கான முயற்சியிலே இறங்குகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது தாமிரபரணி ஆற்றை பொறுத்தவரையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து இப்போ ஏற்கனவே கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்த விதமான ஒரு அலட்சிய போக்கோடும் ஒரு அக்கறையற்ற நிலையில் இன்று 24 அடி தண்ணீரை வீணாக தாமிரபரணி ஆற்றிலும் கன்னடியன் கால்வாயிலும் திறந்து விட்டிருப்பது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இனிவரும் காலங்களில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை தான் இங்கு இருக்கக்கூடிய திருநெல்வேலி மற்ற தூத்துக்குடி மக்கள் ஒரு கேள்வியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது கூட ஒரு முறையான தகவலை தெரிவிக்க அவர்கள் மறுத்து விட்டார்கள். இதுதான் மிகவும் ஒரு மோசமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆல்வின்.